நான் செங்கோட்டையில் பாஸ்டாக இருந்தபோது அபுதாபியில் வந்த சபையில் உள்ள ஒரு ஃபேமிலி அங்கே ஒர்க் பண்ணாங்க. அபுதாபியில் 18 வருஷமாக குழந்தை இல்லை. அவங்களுக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். அவங்க நல்ல கர்வ பயந்தவங்க, நல்ல ஊழியத்தில் உதவி செய்வாங்க, நல்ல ஆண்டவருக்காக தாராளமாக கொடுக்குற குடும்பம். இப்போ ஒரு நாள் அதிகாலையில் 4 மணி இருக்கும் கத்த ஒரு வார்த்தை சொன்னார். நான் அந்த குடும்பத்தை ஆஸ்வதிக்க போகிறேன்னு சொன்னார். அப்போ அந்த நாட்களில் ஃபோன் வசதி இல்லை. ஒரு கடிதம் தான் எழுதியிருந்தேன். ஒரு கடிதம் பிறகு அலெக்ஸ் ஆண்டு உங்களை நினச்சிக்கிறாரு, உங்களையும் உங்கள் குடும்பத்தின் கிருபாவையும் நினச்சி ஒரு ஆசிக்கிறாரு, ஒரு குழந்தை கொடுக்க போகிறாரு, அதுக்கு ஒரு பேர் வைங்கன்னு சொல்லி. அதே மாதிரி எக்ஸாக்டாக ஒன்றே நான் ஒன்று ஒரு குழந்தையும் பிறந்தது. குழந்தை பிறந்த ஒன்று எத்தனை வருஷம் கழிச்சு? 18 வருஷம் கழிச்சு கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அந்நாளை நினைத்தவர், ஆகாரை நினைத்தவர், இந்நாளிலே எங்களையும் நினைத்து நோவா நினைத்தது போல் எங்களையும் நினைச்சு குழந்தை கொடுத்தாருன்னா அதுக்கு ஒரு ஸ்தோத்திர கூட்டம், தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ். எனக்கு விசா கொடுத்து என்னை அழைச்சி என்னை ஆனர் பண்ணி ஒரு பெரிய தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ் வச்சுருக்காங்க. அப்படி தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ் நிறைய பேரை கூப்பிட்டுருக்கிறார். என் வாழ்க்கையில் செய்தது உங்கள் வாழ்க்கையிலையும் செய்வார். நீங்கள் அந்த ஆண்டவரை நம்பணும். வேதம் சொல்லுது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை.